வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10th, 11th, 12th கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 11th ஜாயின் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட் காலேஜ் போக போகிறாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 11th இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11th ஸ்டாண்டர்ட் 12th வந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இது இருந்தால் தான் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு போட்டித் தேர்வுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆக முடியும். அதே மாதிரி 10th வந்து பார்த்திங்கன்னா 11th ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் ஷீட் தேவைப்படும். 12th வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன வெப்சைட்டு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டிஜி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு HSC ஃபஸ்ட் இயர் ப்ரைவேட் கேண்டர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th, 11th, 12th 3 கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுமே உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் கொடுத்து உங்களுடைய இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 10th எப்படி வந்து நம்ம மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காத வீடியோ மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டு பார்க்குற மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் 10th ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 458 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. தமிழில் 88, இங்கிலீஷில் 95, மேத்தமேட்டிக்ஸில் 88, சயின்ஸில் 92, சோஷியல் சயின்ஸில் 95, 452 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி 11th டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் 11th வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னுக்கோசரம் தான் ஒரு டெமோ வீடியோ மாதிரி இது. ஸோ அடுத்தடுத்து எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து அப்டேட்லாம் கொடுப்போம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th எப்படி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. 11th எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரு மார்க் ஷீட் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவின்ஷனல் மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். கண்டிப்பாக ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸ்லாஷ் கொடுத்தா தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் +1 வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நான் +1 டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து ரிவர்ஸ்லேருந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க 03 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை கொடுங்க. சில டைம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. $231.64. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப்சா வந்து என்ட்ரு பண்ணணும். சர்ச் கொடுப்போம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ 12th ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். இப்போ நான் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் பாருங்கள், ரிவர்ஸ்லேருந்து கொடுங்க. மறக்காத ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்லாஷ் இருந்தால் தான் நமக்கு மார்க் ஷீட்டு ப்ரொவின்ஷனல் 12th ப்ரொவின்ஷனல் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப்சா வந்து போடுங்க. கேப்சா வந்து போட்டாச்சு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரொவின்ஷனல் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +1 +2 ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா +1ல் டோட்டல் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 321. அதே மாதிரி +2ல் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 404. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் ப்ரொவின்ஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணணும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.